பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலையில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்து இந்த காலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க, தெய்வ சந்நிதியில் ஒரு நிமிடம் செபிக்க கர்த்தர் இந்த நேரத்தை தந்ததுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆண்டவர் இயேசு நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். சிலுவையை சுமந்த தேவன் நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். நம்முடைய வியாதிகளை சுமந்து தீர்த்திருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக தேவன் அறையப்பட்டார் என்று விசுவாசிக்கிறோம். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் காயப்பட்டார் என்று விசுவாசிக்கிறோம். நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்றும் இந்த நாளில் பூரணமாய் முழு இருதயத்தோடு விசுவாசித்து அந்த வியாதியிலிருந்து, அந்த நோயிலிருந்து விடுதலை நாம் ஏன் பெற்றுக்கொள்ளக்கூடாது? மருத்துவம் வேலை செய்யக்கூடாதபடி தடை செய்திருக்கலாம். சத்துரு வியாதியிலே உன்னை படுக்கையிலே போடும்படியாய் தந்திரம் செய்திருக்கலாம். ஆனால் உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி இந்த வார்த்தை விசுவாசித்து இந்த வியாதியிலிருந்து, இந்த நோயிலிருந்து, தேவனிடத்திலிருந்து உள்ள அந்த விடுதலை, தேவன் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சம்பாதித்த அந்த வியாதியிலிருந்து விடுதலையை இன்றையே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. விசுவாசத்தோடு தேவனை பற்றிக்கொள். அதைரியப்படாது. வார்த்தை பொய்யுரையாதது. என் ஆண்டவருடைய வார்த்தை நாம வெறுமையாய் திரும்பியும் வராது. இந்த நாளில் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இந்த வசனத்தை வைத்து, என்னுடைய வியாதிகளை இயேசு சுமந்து தீர்த்தார். ஆகவே இந்த வியாதி ஆண்டவரே என்னை விட்டு நீங்கி போக செய்யுங்கப்பா, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்க செய்யுங்க ஆண்டவரே என்று இந்த வசனத்தை வைத்து சொல்லுவோம். அற்புதங்களை காண்போம். ஆமென். மருந்து வேலை செய்ய விடாதபடி தடைப்படுத்துகிற தடைகள் மாறும். சத்துருவின் வல்லமைகள் நம்முடைய சரீரங்களை விட்டு நீங்கி போக கர்த்தர் கட்டளையிடுவார். அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து செபியுங்கள். உங்களுக்காக செபிக்கிறேன். நல்ல தகப்பனே, இன்று இந்த நாளில் விசுவாசத்தோடு நீர் எங்கள் வியாதிகளை, நோய்களை சுமந்து தீர்த்தீர். சிலுவை மரத்தை மட்டுமல்லப்பா, எங்களுடைய வியாதிகளையும் சேர்த்துதான், எங்களுடைய பலவீனங்களையும் சேர்த்துதான், எங்கள் நோய்களையும் சேர்த்துதான் நீ சுமந்து தீர்த்தீர் என்று வேதம் சொல்லுகிறபடி அப்பா, இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொருவருடைய வியாதிகள், நோய்களை கர்த்தர் மாற்றும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தாவே, இயற்கையான பலவீனங்களாயிருந்தாலும், சத்துருவினால் வந்த வியாதிகளாயிருந்தாலும், சூனிய வல்லமைகளினால் வந்த பலவீனங்களாயிருந்தாலும், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இவர்களுக்காக சிந்தப்பட்டதும், இவர்களுக்காக சிலுவையில் வியாதிகளை, நோய்களை சுமந்து தீர்த்தும் இருக்கிறீரே, அந்த விடுதலை இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. அந்த சுகத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்வார்கள். அற்புதங்களை செய்யும், நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். விசுவாசத்தோடு செபித்தீங்க. கர்த்தர் உங்களை வியாதிகளை, நோய்களிலிருந்து உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார். God bless you. Praise the Lord.